வீதியோரத்துல காய்கறி வித்துட்டு போனாங்களாம் ஒரு பெண்மணி. வீட்டு வாசல்ல பேரனோட அமர்ந்து பூ தொடுத்துட்டு இருந்தாங்களாம் பாட்டியம்மா. காய்கறி விற்கிற பெண்மணியை பார்த்து பாட்டியம்மா கத்திரிக்காய் என்ன விலைன்னு கேட்டாங்களாம். அதுக்கு காய்கறி விற்கிற பெண்மணி கத்திரிக்காய் 1/4 கிலோ 10 ரூபாய்ன்னு சொன்னாலாம். அதுக்கு பாட்டியம்மா, என்னது 10 ரூபாயா? 1/2 கிலோ 5 ரூபான்னு கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்களாம் பாட்டியம்மா. இல்லைம்மா, வராதுன்னு சொன்னாங்களா அந்த பெண்மணி. அதெல்லாம் முடியாது, 1/2 கிலோ 5 ரூபான்னு கொடுத்துட்டு போன்னு பேரம் பேசினாங்களா அந்த பாட்டியம்மா. பேரத்தை ஒத்துக்கொள்ள முடியாத அந்த காய்கறி விற்கிற பெண்மணி சிறிது தூரம் அவங்க சென்று, மேலே 2 ரூபாய் போட்டு 7 ரூபாயை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்களாம். முடியவே முடியாது, 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 5 ரூபாய் தான் தருவேன்னு பேரம் பேசினாங்களாம் பாட்டியம்மா. சிறிது நேரம் யோசிச்சு பார்த்த அந்த காய்கறி விற்கிற பெண்மணி, சரிம்மா, உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி 1/2 கிலோ கத்திரிக்காயை எடுத்து கொடுத்துட்டு 5 ரூபாயை வாங்கி கூடையில வச்சுக்கிட்டு அந்த கூடையை தூக்கி தலையில வைக்கும் போது சரியா பார்த்தாங்களாம். அப்போ, என்னடி அம்மா, காலையில சாப்பிடலையான்னு கேட்டாங்களா அந்த பாட்டியம்மா. அதுக்கு அந்த காய்கறி விற்கிற பெண்மணி, இல்லம்மா, இனிமே தான் போய் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும்னு சொன்னாங்களாம். சத்த இரு, இதோ வரேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா வீட்டுக்குள்ள போய் ஒரு தட்டுல 6 இட்லியும் கொஞ்சம் சட்னியும் வச்சு கொண்டு வந்து கொடுத்து காய்கறி விற்கிற பெண்மணியை சாப்பிட சொன்னாங்களாம். இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அவங்க பேரை, என்ன பாட்டியம்மா, 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு அவ்வளோ பேரம் பேசிட்டு இப்போ 6 இட்லி வச்சு கொடுத்துருக்கீங்க, ஒரு இட்லி 5 ரூபான்னு கணக்கு பண்ணா 6 இட்லிக்கு 30 ரூபாய் வருதே பாட்டியம்மான்னு கேட்டானா. அதுக்கு அந்த பாட்டியம்மா, பேராண்டி, வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாதுப்பா, அதே போல தர்மத்துல வியாபாரமே பார்க்க கூடாதுன்னு நெத்தியடியான ஒரு பதில சொல்லியிருக்காங்க.